வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி சோள மாவு அது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோள மாவு நான் சிறிதளவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே நான் வாங்கி கழுவி காய வச்சு அரைத்த மாவு. முருங்கைக்கீரை நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, உப்புத்தூள், பச்சை மிளகாய் விழுது அரைச்சி நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்தால் குழந்தைகள் சாப்பிடும் பொழுது நாக்கில் வாயில் கடிப்படும் பொழுது முகம் சுளிப்பார்கள். அதனால் இந்த மாதிரி நான் விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். முதல்ல அந்த விழுதை நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சிறிதளவு நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். கீரை தான் நமக்கு நிறைய இருக்கணும். கீரை, முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இரும்பு சத்து நிறைந்தது. கட்டாயமாக ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால அடிக்கடியும் நம்ம சாப்பிட முடியாது. ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் நம்ம இந்த கீரையை சாப்பிடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அடை செய்யும் பொழுது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவை விட கூட கொஞ்சம் இலகலாக இருந்தால்தான் நமக்கு அடை தட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தெளித்து நல்லா செஞ்சுக்கோங்க. சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா 8 வகை சிறுதானியங்கள் இருக்குது. எல்லா தானியங்களிலும் ஏதாவது ஒரு வகை தானியங்களை நம்ம உணவில் தினமும் ஒரு முறையாவது இல்லை வாரத்தில் 3 நாட்கள் முறையாவது நம்ம தோசையாகவோ இட்லியாகவோ இல்லை இந்த மாதிரி அடையாகவோ கஞ்சியாகவோ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கும். அடிக்கடி மருத்துவர்கிட்ட போகிற வேலை இருக்காது. அதை நம்ம சிறு வயதிலிருந்தே பழக்கம் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் அதை ஊற விடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரு தவா வச்சு அது மேலே ஒரு 4 நான் எண்ணெயெல்லாம் நான் தொடலை பாருங்கள். வெறும் தண்ணியிலேயே நான் இப்படி ஒரு 4 இந்த நம்மளுடைய 4 விரல்கள் இருக்கா அதில் நம்ம அப்படி லேசாக அப்படி தட்டி விடுங்க. கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் அடை, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. எங்களால் தவாவில் தட்ட முடியாது, நாங்கள் புதுசாக இப்போ தான் பழகுறோன்னா பிரச்சனையே இல்லை. அழகாக ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு துணி வச்சு அதில் நல்லா நீங்கள் தட்டிட்டு இந்த தவா மேலே போட்டு நீங்கள் திருப்பிக்கலாம். இதற்கு கொஞ்சம் எண்ணெய் தேவை. நான் நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே அடை இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் சுவையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். உள்புறமெல்லாம் வேகணும் இல்லையா. நான் இளம் தீலையும் மிதமான தீலையும் வச்சு தான் நான் இதெல்லாம் சுடுறேன். பெரிய தீலை வைக்காதீங்க. வெளிப்புறமெல்லாம் உங்களுக்கு சிவப்பாக மாறும், ஆனால் உட்புறம் வேகாது. இந்த தானிய வகைகள் எல்லாம் நல்லா வேகணும். இல்லைனா கண்டிப்பாக நமக்கு வயிற்று உபாதைகள் அந்த மாதிரி கட்டாயம் வரும். ஏன்னா இதெல்லாம் ஜீரணமாகிறது கொஞ்சம் கடினம். அதனால் அதுவும் முருங்கைக்கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் அவ்வளவு எளிதில் ஜீரணமாகாது. நல்லா வெந்து வரணும். நல்லா எண்ணெய் 2 பக்கமும் திருப்பி நல்லா சேர்த்துட்டு அந்த தோசை திருப்பியில் நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி அப்பப்போ விட்டோம்னா தான் அந்த உட்புறம் எல்லாம் அந்த சூடு பரவி நல்லா நமக்கு வெந்து வரும். நல்லா இளந்தீல மிதமான தீல, அதுக்கு மேலே பெரிய தீ வைக்காதீங்க. நான் முழுதுமே இளந்தீல தான் செஞ்சேன். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். நிறைய பொருட்களெல்லாம் சேர்க்க வேண்டிய வேலையும் இல்லை, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. இதற்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு சிவந்து வந்த பிறகு நீங்கள் எடுத்துருங்க. கண்டிப்பாக ஒரு அடை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் தாராளமாக வேணும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2வது அடை நான் எப்படி செய்ய போகிறேன்னா, எண்ணெய் ரொம்ப குறைவாக சேர்த்து, அதாவது வீட்டில் இதய நோயாளிகள், வயதானவர்கள், இல்லை எனக்கு ரத்தத்தில் கொழுப்பு நிறைய இருக்குது, நான் எண்ணெய் நிறைய சாப்பிட முடியாது, இல்லை எனக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது, நான் எண்ணெயெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், உணவு கட்டுப்பாடில் அவங்களுக்காக இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். லேசாக எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 1/4 தேக்கரண்டி எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் குறைச்சலாக சேர்த்தா இது வெந்து வராது இல்லையா. அதுதான் அந்த தகவல் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லேசாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. லேசாக, ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க. லேசாக தண்ணி தெளித்து அந்த தண்ணியெல்லாம் அது இழுத்த பிறகு திருப்பி விட்டு லேசாக திரும்பி அந்த மாதிரி ஒரு 2-3 முறை தண்ணி தெளித்து இளந்தீல வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். என்ன நம்ம ஊற்றும் பொழுது என்ன சுவை இருந்ததோ அந்த அளவு சுவையும் இருக்கும். சோளமாவும் கீரையும் நல்லாவும் வெந்து வரும். தைரியமாக அவங்க எல்லாம் சாப்பிடலாம். ஐயோ எண்ணெய் வேண்டாம், எனக்கு உடல் பருமன், எனக்கு அஜீரண கோளாறு, இந்த மாதிரியெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. என்ன திருப்பி இதே சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வீடு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அவங்களுக்காக தான் நான் இந்த தகவலை கொடுக்குறேன். இந்த மாதிரி தண்ணி தெளித்து இளந்தீல நீங்கள் வச்சு
நல்லா 2 பக்கமும் திருப்பி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக நம்ம எண்ணெய் ஊற்றின அளவுக்கு சுவையும் இருக்கும், நல்லா வெந்தும் வரும். இந்த மாதிரி அழுத்தி நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நீங்கள் தண்ணி தெளித்து பொறுமையாக செய்யணும். அடையெல்லாம் நம்ம அவசரமாக செய்கிற விஷயமே கிடையாது. குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்களில், சனி ஞாயிறு அந்த மாதிரி நாட்களில் செய்யணும். அதுவும் இல்லாமல் ஆறிப்போன பிறகு இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கெட்டியாக மாறிடும். சூடாக ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் நம்ம சுடணும். நிறைய பேர் இருந்தால் 2 தவா போட்டு கூட நம்ம சுட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு சிவந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இந்த அடையை கட்டாயம் நீங்கள் செய்யணும். பாருங்கள், சோள மாவில் நான் ஏற்கனவே புட்டு செஞ்சு காமிச்சேன். நிறைய நம்ம செய்யலாம். கட்டாயமாக இந்த அடை, குழந்தைகளுக்கு சத்தான இந்த அடை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.